ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸில் கஸ்டம் தம்ப்நெயில் வந்து அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. அதனால் என்னோட ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கஸ்டம் தம்ப்நெயிலை எப்படி க்ரியேட் பண்ணுறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் என்னோட தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு பிக்சல் லேப் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பிக்சல் லேப்னு டைப் பண்ணுங்கள். இந்த ஆப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணால் பார்க்க இப்படி தான் இருக்கும். இதில் வந்து 3 டாட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இமேஜ் சைஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் லாங் வீடியோ போகிறதா இருந்தால் யூடியூப் தம்ப்நெயிலில் செலக்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஸ்கொயர்னு செலக்ட் பண்ணுங்கள். 1:1 காட்டும். இது ஓகேன்னு கிளிக் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி காட்டும். நீங்கள் இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்கு வந்து பிளாக் கலர் வந்து கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு ஷைனிங் ஷேப் பிஎன்ஜி வந்து செலக்ட் பண்ண போகிறேன். இந்த பிஎன்ஜி நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கனால என்னோட கேலரியில் இருக்குது. இந்த டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி காட்டும். இது சைஸ் வந்து நீங்கள் எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைஸ் எந்த மாதிரி வேணுமோ எப்படி வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு கலர் நீங்கள் எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல இது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி டீ கலர் இருக்கும். இந்த டீ கலர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து கலர் வந்து நிறைய கலர்ஸ் காட்டும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் கொடுங்க. இல்லை கிரேடியன்ட் கலர் கொடுத்தாலும் ஓகே தான். நான் வந்து இதுக்கு வந்து கிரேடியன்ட் கலர் வந்து சூஸ் பண்ணுறேன். மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு இமோஜி வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். இம்போர்ட் பண்ணி டிக் மார்க்கை கிளிக் பண்ணணும். இதுக்கு நீங்கள் சைஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இமேஜை வந்து ஆல்ரெடி வந்து இம்போர்ட் பண்ணது வந்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து நகராது. ஸோ நம்ம அடுத்தது நம்ம எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வந்து இன்னும் நான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து சைஸை ஒன்றும் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா சைஸ் வந்து பெருசாகிடும். நான் தம்ப்நெயில் வந்து இப்போ நான் சிம்பிளாக தான் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து சேவ் பண்ணுங்கள். யூடியூப் ஷார்ட்ஸ். இப்போ ப்ராஜெக்ட் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து ஜேபிஜி இமேஜில் சேவ் டு கேலரின்னு கொடுத்துருங்க. ஸோ கேலரியில் வந்து இமேஜ் வந்து சேவ் ஆகிடுச்சு. இதோட இமேஜ் சைஸ் வந்து நம்ம வந்து ரீசைஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த 3 சர்க்கிள்க்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா டிஃபால்ட்டுன்னு காட்டும். டிஃபால்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி காட்டும். இந்த மாதிரி டெக்ஸ்ட் காட்டும். அதை நீங்கள் மேலே போய்ட்டு ட்ராஷில் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா போயிடும் அது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இமேஜ் சைஸை வந்து திருப்பி வந்து ஸ்கொயர்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆகிடும். இதுக்கு திருப்பி நீங்கள் வந்து கலர் வந்து பிளாக் கலர் இல்லை உங்களுக்கு பிடிச்ச என்ன கலர் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சேவ் பண்ண இமேஜை வந்து திருப்பியும் வந்து இங்கே இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் காட்டும். இதுக்கு சைஸ் வந்து நம்ம யூடியூப் தம்ப்நெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இமேஜ் வந்து சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு திருப்பியும் வந்து இமேஜ் சேவ் ஆஸ் இமேஜ்னு இருக்கும். அதில் ஜேபிஜி வந்து கொடுங்க. சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸ் வந்து மாறிடும். அதுக்கப்புறம் ஆப்லேருந்து வெளியில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்த எடிட்டர் யூஸ் பண்ணாலும் சரி அந்த எடிட்டரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டைம்லைனில் பிகினிங்கில் போய்ட்டு லேயர்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ண அந்த இமேஜை வந்து பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் சைஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, வந்துருச்சா? அதுக்கப்புறம் அந்த இமேஜ் லேயரை வந்து கிளிக் பண்ணி இதில் 1 செகண்ட் வர மாதிரி டைம்லைனில் வந்து ட்ரிம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து அதை அப்லோட் பண்ணி அந்த தம்ப்நெயில் வந்து எப்படி அதில் வந்து ஃபிட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணி ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணோன்னே இந்த மாதிரி காட்டும். நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இந்த மாதிரி பென்சில் மார்க் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ப்ராசஸிங்னு காட்டும். அதுக்கப்புறம் ஒரு தடவை இந்த தம்ப்நெயில் வந்து நீங்கள் ஒரு தடவை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டன்னுன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய டாப்பிக்கில் வந்து சந்திக்கிறேன். வாழ்க பாரதம்.